குயிக்காக சிம்பிளாக ஒரு குருமா ரெசிபி எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி சோயாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹீட்டான சுடு தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிங்க, சோயாவை வந்துட்டு தண்ணி பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். கடைசியாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.